அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் ராமர் டிவியில் நான் உங்கள் நட்சத்திர ஜோதிடர் கரு முருகானந்தன் பேசுகிறேன். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சார் நான் 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் அந்த 10 லட்சமும் வீணாக போயிடுது சார். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாகவே இருக்குது சார். ஒரே இறப்பாகவே இருக்குது சார். எங்கள் அத்தை இறக்குறாங்க, திடீர்னு பார்த்தா என் தம்பி இறக்குறான். ஒரே கர்ம வினையாக இருக்குது சார். புரியுதுங்களா? கர்ம வினையா இருக்கு சார். என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ம வினைக்கு உள்ள பரிகாரத்தெல்லாம் பண்ணணும், காசி எல்லாம் போயிட்டு வரணும். அதெல்லாம் விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10வது நட்சத்திரம், அதாவது நம்முடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து அல்லது லக்கண புள்ளியிலிருந்து 10வது நட்சத்திரத்தினுடைய விலங்குக்கு நீங்க உணவு அளித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாத்தீங்கன்னா கர்ம வினை முக்காவாசி குறையும். இதுல ராசி ஜாதகம் அல்லது கொடுமுடி ஜாதகம் அல்லது ஓயமாரி ஜாதகம் அல்லது பாத்தீங்கன்னா நிறைய தோஷங்கள் உள்ள ஜாதகம்லாம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இதை நம்ம சிம்பிளா நீங்க பண்றது, இந்த கர்ம வினை நட்சத்திரத்தினுடைய பொருளை அந்த விலங்குகளுக்கு கொடுக்கறது. இல்லை கர்மவினை நட்சத்திரத்தினுடைய விலங்குக்கு நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கு முக்காவாசி கர்மவினை குறைஞ்சிரும். நீங்க நான் தர்ப்பணமே கொடுக்கல சார் முன்னோர்களுக்கு, சார் நான் காசி போயிட்டு வந்துட்டேன் சார், நான் கொடுமுடி போயிட்டு வந்துட்டேன் சார், இன்னமும் பெரிய ஒரு எலிஜிபிள் எனக்கு கிடைக்கல சார் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பரிகாரம். அப்ப அஸ்வினி உங்களுக்கு 10வது நட்சத்திரமா வருது சார் அப்படின்னா, குதிரைகளுக்கு உணவு கொடுக்கணும். அது எப்ப கொடுக்கணும்? செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்துல கொடுக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து 7 வாரம் கொடுக்கணும் சார். சார் எனக்கு குதிரை கிடைக்கல சார், மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு கொடுக்கும், அவ்வளவுதான். இந்த நேரத்துல கொடுத்துட்டாங்க, கர்ம வினை முக்காவாசி குறைஞ்சு. அடுத்து பரணி, 10வது நட்சத்திரமா எனக்கு பரணி வருது சார் அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, சிம்பிள் மெத்தட். யானைகளுக்கு உணவு. யானை கிடைக்கலையா, மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு, அதாவது 3 சக்கர சைக்கிள் ஓட்டுறவங்க அது மாதிரி உள்ளவங்களுக்கு உணவு வெள்ளிக்கிழமை நாளில் கொடுக்கும். அடுத்து கிருத்திகை எனக்கு 10வது நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பா அவங்க மட்டன் சாப்பிட்றதை விட்டுறணும், ஆடுகளுக்கு உணவு, கர்ம வினை குறையும். அடுத்து ரோகிணி, அவங்க என்ன பண்ணணும்? பாம்பு புற்றுக்கு பால் ஊற்றணும். நம்ம போய் நாகத்துக்கு உணவு கொடுக்க முடியாது, பாம்பு புற்றுக்கு பால் கொடுக்கணும். அது திங்கக்கிழமை நாளில் நீங்கள் பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுங்க. சார் பாம்பு புத்துக்கு பால் ஊற்ற முடியல சார், அங்கே பாம்பு புத்தே இல்லை சார்னா திருநங்கைகளுக்கு, ஏன்னா ரோகிணியுடைய கர்மப்பதிவு புதன், திருநங்கைகளுக்கு உணவு கொடுங்க, இல்லது புடவை வாங்கி, கர்ம வினை குறைஞ்சிடும். அடுத்து மிருகசீரிடம், அதே மாதிரி பாம்பு புற்றுக்கு பால். பாம்பு புற்று இல்லை சார் அப்படின்னா, குருமார்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வேஷ்டி சட்டை எடுத்து கொடுங்க, இல்லைன்னா பிராமணர்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா கர்ம வினை குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா திருவாதிரை, முஸ்லிம் விதவைகளுக்கு உதவுங்க, கர்ம வினை குறையும். இல்லது நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க, கர்ம வினை குறையும். அடுத்து புனர்பூசம், பூனைகளுக்கு உணவு கொடுங்க. பூனை கிடைக்கலையா, மூத்தவர்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க, ஏன்னா புனர்பூசத்தினுடைய கர்மப்பதிவு சனி. அடுத்து பூசம், எருதுகளுக்கு உணவு வாங்கி, எருது கிடைக்கும், ஈஸியா கிடைக்கும், சனிக்கிழமை நாள்ல செய்யும், கர்ம வினை குறையும். அடுத்து ஆயில்யம், பூனைகளுக்கு உணவு புதன்கிழமைகள். அடுத்து மகம், எலிகளுக்கு உணவு, எலி கிடைக்கலையா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு. அடுத்து பூரம், அதுவும் எலிதான், அதுவும் எலி கிடைக்கலையா இயலாத கன்னி பெண்களுக்கு பாவாடை தாவணி வாங்கி, ரொம்ப ஏழ்மையா உள்ளவங்களுக்கு. அடுத்து உத்திரம், எருதுகளுக்கு உணவு, ஞாயிற்றுக்கிழமை நாள், கர்ம வினை குறையும். அடுத்து
அர்த்தம் எருமைகளுக்கு உணவு. இல்லைன்னா குருமார்களுக்கு, அதாவது பிராமணர்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க திங்கட்கிழமை நாள். அடுத்து சித்திரை, புலிகளுக்கு உணவு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல அதனுடைய கர்மப்பதிவு சுக்கிரன். ஏழ்மை நிலையில் உள்ள கன்னி பெண்களுக்கு பாவாடை தாவணி எடுத்துக்கணும். தொடர்ந்து 7 வாரம் செய்யணும் எதை செஞ்சாலும். அடுத்து விசாகம், சிவாஜி, எருமைகளுக்கு உணவு. எருமை இல்லையா, முஸ்லிம் விதவைகளுக்கு உதவுங்க. அடுத்து விஷாகம், புலி கிடைக்கலையா, அதே விசாகத்துக்கு வந்து டிஎன்ஏ ராகு, முஸ்லிம் விதவைகளுக்கு உதவுங்க. இதெல்லாம் பயணம் பண்ணக்கூடிய பஸ் டிரைவருக்கு செப்பல் வாங்கி கர்ம வினை குறை. அடுத்து அனுசம், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மான்களுக்கு உணவு. மான் கிடைக்கலையா, சூரியன் அஸ்தம் என்பது சூரியனுடைய கர்ம பதிவை பெற்றது. தன்னுடைய தந்தையார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க. தந்தையார் மாறி உள்ளவங்களுக்கு கூட நீங்க உதவி பண்ணுங்க. அடுத்து கேட்டை, அதுவும் மான்களுக்கு உணவு கொடுங்க புதன்கிழமை. முடியலையா, திருநங்கைகளுக்கு உதவும். இல்லைன்னா தாயார் மாறி உள்ளவங்களுக்கு உதவுங்க. தாயாருக்கு ஆசி வாங்குவாங்க, தாயாருக்கு சில புடவைகளை வாங்கி கர்ம வினை குறையும். அடுத்து மூலம், பெண் நாய்களுக்கு உணவு. இப்ப ஈஸியா கிடைக்கும் பெண் நாய், அதனால அவங்களுக்கு உணவு கொடுங்க, கர்ம வினை குறையும். அடுத்து பூராடம், குரங்குகளுக்கு உணவு. மூலம் வந்து செவ்வாய்க்கிழமை யமகண்டம், பூராடம்ங்கிறது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை நாள்ல குரங்குகளுக்கு உணவு கொடுக்கும். இல்ல சார் எனக்கு குரங்க தேட முடியல சார்னா, புதன் அதனுடைய கர்ம பதிவு புதன் அந்த திருநங்கைகளுக்கு உதவும். அடுத்து உத்திராடம், அது ஆட்டோமேட்டிக்காவே காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம், பசுக்களுக்கு உணவு. ஞாயிற்றுக்கிழமை கொடுங்க. அடுத்து திருவோணம், குரங்குகளுக்கு கொடுங்க. குரங்கு கிடைக்கலையா, இயலாத கன்னி பெண்களுக்கு பாவாடை தாவணி எடுத்து கொடுங்க திங்கட்கிழமை. கர்ம வினை உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சு. அடுத்து அவிட்டம், சிங்கத்துக்கு உணவு கொடுக்க முடியாது. அதே நேரத்துல அவிட்டம் வந்து சனியினுடைய கர்ம பிரிவை பெற்றது, முன்னோர்களுக்கு உதவலாம், அதில் பிறந்தவர்களுக்கு உதவலாம். அதாவது புதன் அதுல பிறந்தார், அதனால திருநங்கைகளுக்கு நீங்க உதவலாம் செவ்வாய்க்கிழமை. இதெல்லாம் தொடர்ந்து நீங்க 7 வாரம் செய்யணும். அடுத்து சதயம், அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே முஸ்லிம் விதவைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா குதிரைகளுக்கு, பெண் குதிரை அப்படின்னு கிடையாது, நீங்க குதிரைகளுக்கு உணவு அளிக்கலாம். குதிரை கிடைக்கலன்னா முஸ்லிம் விதவைகளுக்கு உதவலாம். அடுத்து பூரட்டாதி, பூரட்டாதியினுடைய அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கம், நம்ம அதுமே கொடுக்க முடியாது. அதனால நம்முடைய தந்தையார் மாறி உள்ளவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து. ஏன்னா பூரட்டாதியினுடைய கர்மப்பதிவு சூரியன். அடுத்து உத்திரட்டாதி, அதுவும் பசுதான், பசுக்களுக்கு உணவு. அடுத்து ரேவதி, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு விலங்கு பார்த்தீங்கன்னா யானை, பெண் யானை. அப்ப யானைகளுக்கு நமக்கு உணவு கொடுத்து வந்தோம்னா கர்ம வினை உங்களுக்கு குறைஞ்சிரும் புதன்கிழமை நாள்ல. ஆக மொத்தத்துல தூய்மை பணியாளர்களுக்கு நீங்க உதவி வந்தாவே மேக்சிமம் வந்து வந்து உங்களுக்கு கர்ம வினை குறையும். அதே மாதிரி நமக்கு 10வது ராசியாக
எந்த ராசி வருகிறதோ அந்த ராசியினுடைய காரகத்துவத்திற்கு நீங்க உதவினாலும் உங்களுடைய கர்ம வினை குறைஞ்சிடும். மேசம்னா சகோதரம், அவங்களுக்கு உதவும். ரிஷபம்னா மனைவி, பெண்ணை குறிக்கக்கூடிய கிரகம், அம்மாவுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ உதவும். மிதுனம் 10வது ராசியா வருதுன்னா திருநங்கைகளுக்கு, தாய்மாமன்களுக்கு உதவும். கடகம் உங்களுக்கு 10வது ராசியா வருது சார் அப்படின்னா தாய்மார்களுக்கு உதவுங்க, தாயார்களுக்கு உதவுங்க, கர்ம வினை குறையும். அதே மாதிரி சிம்மம் எனக்கு 10வது ராசியா வருதுன்னா தந்தை, அத்தை, இவங்களுக்கெல்லாம் நீங்க உதவுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கர்ம வினை குறையும். கன்னி எனக்கு 10வது வீடா வருது சார் அப்படின்னா திருநங்கைகளுக்கு உதவும். துலாம் எனக்கு 10வது ராசியா வருதுன்னா மனைவிக்கு உதவுங்க, மனைவியோட குடும்பத்துக்கு உதவும். விருச்சிகம் எனக்கு 10வது ராசியா வருது சார் அப்படின்னா சகோதரத்துக்கு உதவுங்க, போலீஸ் நண்பர்களுக்கு உதவும், கர்ம வினை குறையும். 10வது ராசியா தனுசு வருது சார் அப்படின்னா அதே மாதிரி கோயில்களுக்கு உழவார பணி செய்யறதுக்கோ, கோயில்களுக்கு யாகம் ஹோமம் செய்யறதுக்கோ பொருட்களை வாங்கி கொடுக்கும். 10வது ராசி எனக்கு தனுசுல மகரமா வருது சார் அப்படின்னா கண்டிப்பா தூய்மை பணியாளர்களுக்கு உதவும். 10வது ராசியா கும்பம் வருதுன்னா தூய்மை பணியாளர். 10வது ராசியா மீனம் வருது அப்படின்னா குருமார்களுக்கு உதவுங்க, பிராமணர்களுக்கு உதவும். கண்டிப்பாக கர்ம வினை குறையும். ஆக இந்த கர்ம வினை குறைய இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.